ஸோ வெல்கம் டு டிசைன் இன்ஸ்டியூட். இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி இந்த ஆண்டுலேருந்து, அதாவது ஜூன் மந்த்லேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புதுசாக ஓஎம்ஆர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பழைய ஓஎம்ஆர் தான், ரைட்டுங்களா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை சீரியல் நம்பர் இருக்கும், நேம் ஆஃப் த கேண்டிடேட், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர் அண்ட் வென்யூ அண்ட் டேட் அண்ட் செஷன். இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பர்ஸில் பிரிண்டட் ஆகி உங்களுக்கு வந்து நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் தென் பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே வினாத்தாள் நம்பர் இங்கே இருக்கு இல்லையா, புக்லெட் நம்பர், அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு 8 டிஜிட்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஒன்று. அண்ட் தென் பார்த்தோன்னா உங்களுக்கு செக்ஷன் 5ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த கேண்டிடேட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்காங்களா, ஆப்சென்ட் ஆயிருக்காங்களா, அது கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா நமக்கு மொத்தமா 5 ஆப்ஷன் இருக்கு, ABCDEன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அந்தந்த பகுதியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எந்தெந்த ABCDன்னு பார்த்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காமனா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எத்தனை A குடிச்சிருக்கீங்க, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டிஇ, இதெல்லாம் பார்த்தோன்னா இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக இது வந்து பார்த்தோன்னா வந்து அந்த இன்விஜிலேட்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தோன்னா நீங்கள் சரியாக பண்ணிக்கணும்னு செக் பண்ணி அவங்க இங்கே சைன் பண்ணுவாங்க, ரைட்? அடுத்து 2 இடங்களை வந்து பார்த்தோன்னாக்கா இன்விஜிலேட்டரும் நம்மளும் பார்த்தோன்னா சைன் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கண்காணிப்பாளருடைய சைன் இருக்கும். இங்கே நமக்கு இது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய லெஃப்ட் தம்ப் பண்ணுவோம் வந்து. அண்ட் தென் பார்த்தோன்னா இங்கே வந்து இன்விஜிலேட்டருடைய சைன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இதுலேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கடைசியில் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சைன் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இப்படி தான் பார்த்தோன்னா நமக்கு பழைய ஓஎம்ஆர் இருந்துச்சு. இப்போ புது ஓஎம்ஆர் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னாக்க வாங்க பார்க்கலாம். ஸோ அதே தான் இந்த இது வந்துனாக்கா உங்களுக்கு ஆர்டர் மாறவே இல்லை, ரைட்டுங்களா? ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே வைக்கல. அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக போன முறையும் பார்த்தோன்னா நமக்கு இந்த பிளாக் பென் தான் வச்சிருந்திருப்பாங்க. இதே மாதிரியும் பார்த்தோன்னா உங்களுக்கு கருமை நிற மையுடைய பந்து முனை பேனா மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா உங்களுக்கு வினாத்தாள் தொகுப்பு எண் பார்த்தோன்னா முன்னாடி 8 டிஜிட் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை 4ஆ மாத்திட்டாங்க. ஸோ 2025 இதான் பார்த்தோன்னா உங்களுக்கு புக்லெட் நம்பர்னா வெறுமனே நீங்க 4 நம்பர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணா போதும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே இன்விஜிலேட்டர் பார்த்தோன்னா அங்கே எவ்வளோ வந்து ABCD கொடுத்துருக்கான்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் இங்கே வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் வந்து பார்த்தோன்னாக்க அந்த இடத்துல தான் இருக்கா, அது போல செக் பண்ணணும். ரெண்டாவது அவங்க கண்டிப்பாக லெஃப்ட் தம்ப் வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணணும். இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது புதுசா இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்தாக்கா உங்களுக்கு சைனே வராது. இப்போ வந்து புதுசா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது நம்மளுடைய சைன். அண்ட் தென் பார்த்தோன்னா அங்கே ரெண்டு இடத்துல பார்த்தோன்னா ஒரு சைன் வச்சிருப்போம். இங்கே ஒரே ஒரு மட்டும் வச்சிருந்தா போதும். அந்த இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அங்கே நம்ம பண்ணோம் இல்லையா, எத்தனை ABCDன்னு பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து 200 கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணிட்டோம்னா எஸ்ன்னு கொடுத்துடலாம். சப்போஸ் ஒரு 190 தான் பண்ணியிருக்கோம், 10 பண்ணாட்டி அப்படின்னாக்க இந்த இடத்துல எத்தனை பண்ணலையோ அதை கவுண்ட் கொடுத்தா போதும். நம்ம ABCD வந்துனாக்கா கூட்ட தேவையில்லை இல்லையா, அந்த எத்தனை A, எத்தனை B, எத்தனை சின்னு பார்த்தினாக்க கூட்டிட்டு இருப்போம். போன வர சில டைம் மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ அது கிடையாது. அப்போ ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ஆன்சர் பண்ணல, அதை நம்ம சொன்னாலே போதுமானது. அந்த நம்மளுடைய லெஃப்ட் தம் இது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் பார்த்தோன்னா கடைசியா உங்களுக்கு இன்விஜிலேட்டருடைய சைன் கடைசியா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரைட்? தேங்க்யூப்பா.